Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பஞ்சாபி மொழியில இந்த வருஷம் வெளியான அவா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப காமெடியாவும் ரொம்ப த்ரில்லிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃபாரின் கண்ட்ரியை காட்டுறாங்க. இங்க இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஓனர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் வெளியே தள்ளி விட்டுறாங்க. இவங்களும் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்துடாதீங்க, ஒழுங்கா ஓடுங்க அப்படின்ற மாதிரி துரத்தி விடுறாங்க. இவங்க எப்ப பாரு வேலையில பிரச்சனை பண்ணி வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவோட பேரு ராஜா, ஃப்ரெண்டோட பேரு ஜே அப்படின்றது. ஒன்னால் தான் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜே சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வாங்கி சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. இந்த வாட்டி யார் தப்புனால வேலை போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, மாத்தி மாத்தி இவனால அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேருமே பஞ்சாபை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. வேலை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படிதான் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. என் வீட்டுல கல்யாண பேச்செல்லாம் எடுத்துட்டாங்க, நான் அவங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னா நீ நல்ல வேலையில இருக்கணும், அதுக்குள்ள ஒரு நல்ல வேலையை புடின்னு சொல்றாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவர் இருக்கார்ல, எனக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சலிச்சுக்கிட்டே காசெல்லாம் எடுத்து ஹீரோ கிட்ட தராங்க. இப்ப ஃப்ரெண்டும் சந்தோஷமா பக்கத்துல வந்துடுறாரு. இந்த காசை வச்சு 2 நாள் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்றதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு வீட்டுல தான் தங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹவுஸ் ஓனர் வீட்டை விட்டு துரத்தி இருப்பாரு. இவங்க எங்க போறதுன்னு தெரியாம நல்லா சுத்துறாங்க. ஒரு இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ ரோட்ல தான் படுத்திருக்காரு போல. இப்ப அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஏற்கனவே இருக்க வீடு கரெக்டா இருக்காது, என் பேரண்ட்ஸ் அடுத்த வாரத்துல வந்துருவாங்க, அதுக்குள்ள நல்லதா ஒரு வீட பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் படுத்திருக்க இடத்தை விட்டு எந்திரிக்கிறாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே கிரேவ் யார்ட்ல படுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. மச்சான் எந்திரா அப்படின்ற மாதிரி இவரும் பதட்டமா ஃப்ரெண்ட் எழுப்புறாரு. ஃப்ரெண்டும் தூக்க கலக்கமா இருக்குடா, டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. டே நம்ம சுடுகாட்டுல இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரும் எழுப்பி விடுறாரு. எது சுடுகாடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு ரொம்ப பயந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சீக்கிரமா வீட்டை பார்க்க சொன்னாங்கல்ல, இவங்க கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், அது மூலியமா ஒரு வீட்டை பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப 10 வீட்டோட அட்ரஸ் எழுதி வச்சிருக்காங்க. மொத ஃபேமிலி பஞ்சாபி ஃபேமிலின்னு தெரிய வருது. எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி வீடை வாங்கிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டுறாங்க. இந்த வீட்டை சேர்ந்தவரும் என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதுக்கப்புறம் தான் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாம் வாடகை தர மாட்டாங்கன்னு இவருக்கு புரியுது. வேற வீட்டை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இவங்களும் வேற ஒரு வீட்டை பாக்குறாங்க. வீடு ரொம்ப பிடிச்சிருது. என்ன வீடு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, வாடகை எவ்வளவு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வெறும் $1500 தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ அவ்வளவு காசா? இந்த வீட்டுக்கு வேணா $150 தரலாம், அதை தாண்டி எல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஹஸ்பண்ட் தான் இவங்க கடையோட ஓனரா இருப்பாரு. இவங்கள பத்தி நல்லா தெரியும்ல, முறைக்கிறாரு. அதனால இவங்களும் பயந்து இங்க இருந்து வேகமா ஓடிடுறாங்க. இப்போ ஒரு கேவ நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் ரூம்மேட்டா ஆளுங்க வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. இவங்களும் இந்த இடத்துல வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜேவை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காரு. ஜே அதெல்லாம் புரியாம நார்மலா பேசிட்டு இருக்காரு. ஆனா தள்ளி இருந்து பாக்குற ஹீரோக்கு புரிஞ்சிருது. இந்த வீடெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, சீக்கிரமா வாடா அப்படின்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அலைஞ்சு டயர்ட் ஆயிடுறாங்க. யாருமே உங்களுக்கு வீடு தர மாட்டாங்க, நீ இருக்கிறதுனால தான் யாருமே வீடு தர மாட்டாங்க போல, நான் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி ஜேவும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. இப்ப போயிட்டு வந்தவரு ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாரு. என்ன மச்சான் வீடு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. வீடெல்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஏன்டா சந்தோஷப்பட்டேன்னு கேக்குறாரு. இல்லடா அந்த வீட்டுக்கு பேரு ஜேன்னு வச்சிருக்காங்க, என் பேர்ல ஒரு வீடை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா இதுக்கா சந்தோஷப்பட்ட, இப்ப வீட்டுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புலம்புறாரு. வீடு வாசல்லாம் இல்லாதவங்க எல்லாம் சப்வேல தான் தங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இவங்களுக்கு வீடு கிடைக்காத போதெல்லாம் இங்கதான் தங்குவாங்க போல. இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. இப்ப காலையில தான் ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினும் வீடு கண்டுபிடிச்சாச்சான்னு கேக்குறாங்க. இல்ல தேடிட்டு இருக்கோம், இப்போ ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரும் பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க, நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயின் இங்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக நானே ஒரு வீடு பார்த்திருக்கேன், வண்டியில ஏறுங்க கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. அந்த வீடை பொறுத்த வரைக்கும் சிட்டி அவுட் சைட்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸும் ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு பெரிய வீடா, வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. வாடகை $200 தான், அதே மாதிரி அட்வான்ஸ் காசெல்லாம் நான் தந்துட்டேன், இந்த வீடு தான் பேரண்ட்ஸ் வரும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஜன்னல் வழியா யாரோ பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வீடு இவ்வளவு அவுட்டரா இருக்கே, இவ்வளவு அவுட்டர்ல எதுக்காக வீடு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கேக்குறாங்க. ஏன் இவ்வளவு அவுட்டர்ல இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க என்ன வேலைக்கா போக போறீங்க, இங்கே தானே இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. சரி சரி கோவப்படாது அப்படின்ற மாதிரி இவங்களும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இப்ப உள்ள வந்து வீட பாக்குறாங்க. வீடு செம்ம கிராண்டா இருக்கு. $200 இந்த வீட்டை தந்திருக்காங்கன்னா நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீட்டோட ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் தான். இந்த வீட்டை கிளீன் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டே நீங்க வாடகைக்கு விடுங்கன்னு சொன்னாரு. மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு காசு ஆகுமோ அதெல்லாம் கழிச்சுட்டு தான் நான் வாடகை காசா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் நாங்க தான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. ஏன் நீங்க ரெண்டு பேர் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல பாப்போம் பாப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்க கிட்ட பேசுற மாதிரி வாசலுக்கு வராரு. என் பர்ஸ நான் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன், இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் காசு கேட்கலாம் வரல, நாங்க தேவையில்லாம உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம்ல, அதுக்காக மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன கஷ்டம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஈரின ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்ப ஜே இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் சைடுல வேற ஏதோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அத பாக்குறவரோட முகம் செம்ம ஷாக்கிங்கா மாறுது. ஃப்ரெண்ட கூப்பிடுறதுக்காக கிளம்புறாரு. ஹீரோ இந்த சமயம் ஹீரோயின் கூட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல இந்த வீடு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த சைடுல இருந்து யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோவும் பொறுமையா பக்கத்துல வந்து கதவை திறக்கிறாரு. பார்த்தா ஃப்ரெண்டு தான் பதட்டமா அந்த சைடுல இருந்து வராரு. மச்சான் உடனே அந்த இடத்துக்கு வந்து பாருன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்த ஹீரோவும் லைட்டா ஷாக் ஆகுற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. ஆனா சடனா இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல சரக்க தான் பார்த்திருப்பாங்க. சூப்பரா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடு நமக்கு ரொம்ப லக்கி மச்சான் அப்படின்னு ஜே சொல்றாரு. ஏன்னு ஹீரோவும் கேக்குறாரு. சரக்கு கிடைச்ச மாதிரியே வேற ஒன்னும் கிடைச்சது, இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரை எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தவரு நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு வந்து தராரு. இவ்வளவு காசு அந்த இடத்துல எனக்கு கிடைச்சதுரா, இதை வச்சு ஒரு வாரத்துக்கு மேல நம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சூப்பரா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஜே ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க லேம்ப் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. கொஞ்ச நேரத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருது. என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி ஹால்ல போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கீழே இறங்கி வந்துடுறாரு. இப்ப ஹால்ல படுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ரூமை காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி எந்திரிக்கிறாரு. அப்பதான் காத்துல ஜன்னல் அடிச்சிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஓஹோ இந்த சவுண்ட் தான் போல அப்படின்ற மாதிரி ஜன்னலை லாக் பண்ணிடுறாரு. இப்ப தண்ணி தாகம் எடுக்குது. கீழே போய் தண்ணியை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கீழே வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிடுறாரு. இப்ப படுக்கிறதுக்காக போகும்போது தான் ஃப்ரெண்ட் ஆள்ல படுத்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவன் என்ன ஆள்ல படுத்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஜேஜேவை பொறுத்த வரைக்கும் பெட்ஷீட்டை வச்சு கவர் பண்ணி தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு யாரோ சடனா அந்த பெட்ஷீட்டை இழுத்துறாங்க. ஜே தூக்கத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் கவனிக்க மாட்டாரு. இப்ப திரும்பி குளிர்றதுனால அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணி தூங்கிடுறாரு. இப்ப ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது பின் ரூம்ல ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது. இன்னும் ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்பி ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆஃப் ஆயிருது. இத பார்த்தோன்னா ஹீரோக்கு பயம் வந்துருது. படுக்கிறதுக்காக ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இப்ப காசு இருக்குல்ல, அதை வச்சு சுத்தலாம் அப்படின்ற மாதிரி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இப்பதான் அந்த போலீஸை இவங்க கிட்ட பேசுறாரு. நீங்க தான் அந்த பேய் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. எது பேய் வீடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த வீட்டுக்கு வரவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, அதனால தான் நானும் பேய் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீட்டுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, இதுதான் என் நம்பர் அப்படின்ற மாதிரி தராரு. சரின்ற மாதிரி இவங்களும் நம்பர்லாம் வாங்கி அவர் அனுப்பி விடுறாங்க. மச்சான் எனக்கு கூட நைட் அமானுஷமா நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நானும் தான் அந்த வீட்டுல இருக்கேன், எனக்கெல்லாம் ஒன்னும் நடக்கல, நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்காது அப்படின்ற மாதிரி கடைக்கு கூட்டு வந்துடுறாரு. ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்ப்பாங்க. என்ன இங்க வந்திருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல வராங்க. உங்களுக்கு வெளியே கூட நான் சாப்பாடு வாங்கி தந்துருவேன், இங்கெல்லாம் என்னால வாங்கி தர முடியாதுன்னு சொல்றாங்க. வாங்கிட்ட யாருமா சாப்பாடு கேட்டா, எங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, நாங்க சொல்றத போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே எடுத்துட்டு வரதுக்கு போறாங்க. ஹீரோவும் அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு ட்ரீம் சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோயின் கூட தான் போன்ல பேசுறாரு. பேசிக்கிட்டே கையை கழுவிட்டு இருக்காரு. இந்த வீட்ல எனக்கு ஏதோ அமானுஷமா இருக்குன்னு சொல்றாரு. அவங்களும் என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் டேப்பை லாக் பண்ணிட்டு தான் நந்திருப்பாரு. ஆனா டேப் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருது. இதை பாக்குற இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப பொறுமையா பக்கத்துல வந்து திரும்பி அந்த டேப்பை லாக் பண்ணிடுறாரு. அவங்களும் என்ன அமானுஷமா பார்த்து அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தேவையில்லாம கேர்ள் ஃபிரெண்ட பயமுத்த வேணான்றதுக்காக இவரும் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. இப்பதான் கதவு அந்த சைடுல இருந்து யாரோ தட்டுறாங்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு, நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப கதவை திறக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். அப்ப யாரு கதவை தட்டினா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் பேய் கத்துற மாதிரிலாம் இவருக்கு சவுண்ட் கேக்குது.
எங்க இருந்துடா இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பயத்தோட கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த சத்தம் இவரை நெருங்கி வந்துட்டு இருக்கு. பயத்துல ஈர என்ன பண்றாருன்னா கதவை சாத்திடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா கதவை திறக்கிறாரு. அந்த சைட்ல ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாரு. அது தெரியாம இவர் அடிக்கிற மாதிரிலாம் வந்துடுறாரு. நீதானா பிசாசு மாதிரி எதுக்காகடா இப்படி பண்றேன்னு கேக்குறாரு. அதே மாதிரி பேய் படத்தை வால்யூம் அதிகமா வச்சு இவர் தான் பார்த்திருப்பாரு. ஏன் ஹெட்செட் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு உனக்கு தெரியாதா, இப்படிதான் சத்தமா வச்சு கேப்பியான்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நல்லா பயந்துட்டான். பயந்தாங்கோலி பக்கடா அப்படின்ற மாதிரி ஜேஜேவும் கிண்டல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவோட ரூம்ல தான் உட்காந்துருக்காரு. திடீர்னு சார்ஜர் தேவைப்படுது. தேடி பார்த்தா சார்ஜரை கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு தெரியும் போல அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்கறதுக்காக வராரு. அப்பயும் சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஏண்டா நீ இன்னும் ஹெட்செட்டை மாட்டலியா, எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை கூப்பிட்டு இருக்காரு. இப்ப ஜேஜேவும் வெளியே உட்காந்து ஹெட்செட் போட்டு படம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப தண்ணி ரிஃப்ளெக்ஷன்ல நமக்கு காட்டுறாங்க. ஜேஜேக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து நிக்குது. அது கூட தெரியாம ஜேஜேவும் படம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, நம்மளே சார்ஜரை தேடலாம் நினைக்கிறாரு. ஒரு டிராயரை ஓபன் பண்றாரு. பக்கத்துல இருக்க லைட் ஆட்டோமேட்டிக்கா எரியுது. இவர் என்ன பண்றாருன்னா லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப திரும்பி அந்த டிராயரை ஓபன் பண்றாரு. அப்பயும் அந்த லைட் ஆட்டோமேட்டிக்கா எரியுது. இத பாக்குற ஹீரோ செம்மையா பயந்துடுறாரு. இங்க யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறாரு. அப்ப லைட் விட்டு விட்டு எரியுது. இவர் பயத்துல வேகமா கீழே ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஜேஜேக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சடனா திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா இப்ப யாருமே காணோம். யாரோ இருந்த மாதிரியே தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஜேஜேவும் உள்ள வராரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஜேஜேவும் வெளியே நந்ததை பத்தி சொல்றாரு. அப்ப ஹீரோவும் மேல நந்ததை பத்தி சொல்றாரு. லைட் விட்டு விட்டு எரியுது, வா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மாடி ஏறி வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா லைட் எரிஞ்சது தான் இருக்கு. விட்டு விட்டுலாம் எரியல. எங்கடா விட்டு விட்டு எரியுது, நார்மலா தானே எரியுது அப்படின்ற மாதிரி ஜேஜே சொல்றாரு. அப்பதான் லைட் ஆஃப் ஆயிருது. இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. லூஸ் கனெக்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜேஜே சொல்றாரு. திரும்பி லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, யாராவது இங்க இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இப்ப லைட் ஒரு வாட்டி விட்டு எரியுது. மச்சான் யாரோ இருக்காங்கன்னு சொல்றாரு. டே நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஜேஜே சொல்றாரு. எங்களை தவிர வேற யாராவது இருக்கீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. திரும்பி லைட் விட்டு விட்டு எரியுது. இதனால இவங்க ரெண்டு பேருமே பயந்து வேகமா ஒரு ரூமை நோக்கி ஓடி வந்துடுறாங்க. நம்மளை தாண்டி யாரோ இங்க இருக்காங்கடா, உடனே இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜன்னல் வழியா தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. அந்த சைடுல ஒரு உருவம் போயிட்டு இருக்கு. அதாவது ஜேஜேக்கு பின்னாடி இருந்த உருவம் தான் போயிட்டு இருக்கு. இத பாக்குற இவரும் பயந்துடுறாரு. இப்ப லைட் திரும்ப திரும்ப விட்டு விட்டு எரியுது. இதெல்லாம் பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஈரனை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. நீயே பேசு அப்படின்ற மாதிரி ஜேஜேவும் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ஈரவும் நைட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஆனா ஈரன் ஏத்துக்க மாட்டாங்க. என் பேரண்ட்ஸ் கொஞ்ச நாள்ல வரப்போறாங்க. இப்ப இந்த மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. அந்த வீடை விட பெட்டர் வீடு கிடைக்காதுன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஜேஜேவோ அவங்க போனதுக்கு அப்புறம் பேசுறதுக்காக வராரு. என்னாச்சு, நம்ம கிளம்பிடலாம்னு கேக்குறாரு. இல்லடா அந்த வீட்டுல தான் ஸ்டே பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீ வேணா ஸ்டே பண்ணிக்கோப்பா, என்னாலாம் உயிரை விட முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. நீ போனா போய்க்கோ, நான் அந்த வீட்டுல தான்டா ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ரொம்ப லேட் நைட்டு தான் ஜேஜே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா வெளியே படுத்த ஜேஜேக்கு ரொம்ப குளிர் அடிச்சிருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மச்சான் நான் வராம இருந்தது தப்பு தான்டா, குளிர் தாங்க முடியல, கதவை தர அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஜேஜேக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜேஜேவை தொட்டோன்னு ஜேஜேவும் பயத்துல கத்திடுறாரு. ஹீரோ தான் வந்திருப்பாரு. ஹீரோ வீரப்பா கிளம்பினார்ல, இருந்தாலும் பயம் இருந்திருக்கும். அதனால தான் வெளியே படுத்திருப்பாரு. குளிர் தாங்க முடியாம தான் அவரும் வந்திருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கதவை திறக்கிறாங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவங்க ஊர்ல ஒரு பேய் படம் இருக்கும். அந்த பேய் பட போஸ்டரை வச்சிடுறாங்க. இப்ப சில மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லி பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த லைட்டுக்குள்ளதான் ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால அந்த லைட்டை பார்த்த மாதிரி தான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பூஜை பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப அந்த லைட்டு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது விட்டு விட்டு எல்லாம் எரிய மாட்டேங்குது. அதனால இவங்களும் பேய் போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. மச்சான் பேய் போயிருச்சு, நம்ம சந்தோஷமா சரக்கு அடிப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு தைரியம் இருந்தா வான்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. நீ வேற சும்மாறா, கூப்பிடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஜேஜேவும் சைட் டிஷ் எடுக்கிறதுக்காக நடக்கிறாரு. அப்பதான் ஜன்னல்ல அந்த உருவம் தெரியுது. அந்த உருவத்தை பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க. ஹீரோ ஒரு ரூம்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஜேஜே இருக்காருல, கிச்சன்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. ஜேஜே நீ இருக்க இடத்தை விட்டு இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதனால ஜேஜே இருக்காருல, சேஃப்டிக்காக ஒரு கத்தி எடுத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ ரூம் கிட்ட வந்து கதவை தட்டுறாரு. ஹீரோவும் கதவை திறந்து ஜேஜே கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஜேஜேக்கு பின்னாடி ஒரு உருவம் வருது. இத பார்த்தோன்னா பயத்துல வேகமா ஹீரோ கதவை சாத்திடுறாரு. டே கதவை தர அப்படின்ற மாதிரி ஜேஜேவும் தட்டிட்டு இருக்காரு. ஜேஜேக்கு என்னாச்சுன்னு ஹீரோக்கு தெரியல. கொஞ்ச நேரம் பேச்சே இல்லாம இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஜேஜே திரும்பி பேசுறாரு. இங்க பிரச்சனை இல்ல, கதவை தரேன்னு சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அந்த பேய் சாவடிச்சு நீயும் பேயா மாதிரி என்னையும் சாவடிக்கிறதுக்கு பாக்குறியா, நான்லாம் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
நீ தான் ஜேஜேன்னு நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது உனக்கோ எனக்கோ தெரிஞ்ச உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. ஜேஜே கரெக்டா அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. அதனால ஹீரோவும் தைரியத்தை வர வச்சு கதவை திறக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஜேஜே வேற ஒரு நபர் கூட தான் நின்னுட்டு இருக்காரு. பயமுத்துற மாதிரி நீங்க எதுக்காக இந்த நேரத்துல வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரோட பேரு கேரி அப்படின்றது. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வேற ஒரு பகுதியில தான் இருக்கேன், பேய் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு, ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, இங்க பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, இங்க ஒரு பேய் இருக்கு, அது ஒரு பெண் பேய் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா 50 வயசு நபரு 25 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு இங்கதான் இறந்து போனா, அவதான் ஆவியா சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. எதுவுமே என்னோட கையில இல்ல, அந்த பேய் தான் வசியம் பண்ணி என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கு, ஏன் எதுக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு இப்ப வீட்டுக்கு போக கூட பயமா இருக்கு, இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஏற்கனவே ஈரன் இன்னைக்கு நைட்டு இங்க வரதா சொல்லிருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து கால் வரதுனால ஹீரோவும் அட்டென்ட் பண்றாரு. இப்ப கிச்சனுக்கு போன அந்த கேரி இருக்காரு பாத்தீங்களா, திடீர்னு கீழே விழுந்துடுறாரு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்கிறதுக்காக வராங்க. அவர் அப்படியே வலி போன மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. இவங்க பயத்துல அவருக்கு பக்கத்திலேயே போக மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அசைவே இல்லாத மாதிரி கிடக்குறாரு. இவங்க பக்கத்துல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவர் இறந்து போயிட்டது தெரிய வருது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்த வெளியே சொன்னா நமக்கு தான் பிரச்சனை வரும், பேசாம நம்மளே டிஸ்போஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ சொல்றதும் சரிதான், இவரை தூக்கு அப்படின்ற மாதிரி ஜே சொல்றாரு. இவங்க தூக்கத்துக்காக வராங்க. அப்பதான் திரும்பி அந்த கேரி முழிச்சிடுறாரு. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஹீரோவோட காலை வேற புடிச்சிடுறாரு. இப்ப ஜே கிட்ட ஹீரோவும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஜே பயத்துல ஓடிடுறாரு. அதனால ஹீரோவும் எட்டி மிதிச்சு வேகமா வெளியே ஓடி வந்துடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு இவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. சரி, அந்த போலீஸ் ஹெல்ப்னா கால் பண்ண சொன்னார்ல, அவருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அந்த நபருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. 5 நிமிஷத்துல அந்த போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களும் விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சரி வெளியே இருங்க, நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பாக்குறாரு. இவங்க சொன்ன மாதிரி ஒரு நபர் வீட்ல இல்லவே இல்ல, நீங்க சொன்ன மாதிரி யாருமே இல்ல, நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, வாங்க ஸ்டேஷனுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. இல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரதா சொல்லியிருக்கா, என்ன ஆனாலும் சரி நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் வாசல் வரைக்கும் போய் அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த கேரி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே திரும்பி வீட்டுக்குள்ள வராங்க. அப்பதான் ஒளிஞ்சிருக்க கேரிய பாக்குறாங்க. நீ எதுக்காக ஒளிஞ்ச அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, தேவையில்லாம எனக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்ல, அதனால தான் ஒளிஞ்ச அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஈரன் இருக்காங்கல்ல, மாடியில இருந்து இறங்கி கீழே வராங்க. நீ எப்படி உள்ள வந்த அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நான் தான் இந்த டைம் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன்ல, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆவறீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இவர் பேரு கேரி அப்படின்ற மாதிரி கேரிய பத்தியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப ஈரன் இருக்கார்ல, ஈரன் கிட்ட பேசுறதுக்காக வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஈரன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்றாரு. இந்த பேயை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேயை பார்த்து எதுக்காக பயப்படுற, பேயும் நம்மள மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கு, அதை பார்த்துலாம் நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது ஜே இருக்கார்ல, காஃபி குடிக்கிறதுக்கு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. சார் நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு கேரிய பார்த்து சொல்றாரு. ஆனா கேரி இருக்கார்ல, கையில ஒரு கத்தி எடுத்துக்கிறாரு. இவரை நெருங்கி வராரு. ஏன் சார் நெருங்கி வரீங்க அப்படின்ற மாதிரி ஜேஜேவும் பயப்படுறாரு. இப்ப அந்த கத்தியை வச்சு கேரி அவரோட கழுத்தையை அறுத்துக்கிறாரு. இத பாக்குற ஜே இருக்கார்ல, பயத்துல கத்துறாரு. ஈரவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வேகமா உள்ள வராரு. ரத்தம்லாம் பயங்கரமா ஊத்திட்டு இருக்கு. ஆனா கேரி வேற வயசுல பேசுறாரு. உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களும் பயத்துல ஓடி வந்துடுறாங்க. பேய் அப்படின்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. இங்க வான்ற மாதிரி ஒரு லேடியை கூப்பிடுறாங்க. அந்த லேடி தான் அந்த கெட்டப் போட்டு நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் உள்ள இருந்த கேப்ல தான் ஈரன் இருக்காங்கல்ல, அந்த லேடியை லாக் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. இப்ப கேரியும் பயம்புத்துற மாதிரியே வெளியே வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல இந்த லேடி மட்டும் தான் இருக்காங்க. நீ என்ன பண்ற, போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே மறைஞ்சிருக்கவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. பஞ்சாபை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. வேலை வாய்ப்புக்காக தான் இந்த இடத்துக்கு இவர் வந்திருப்பாரு. எலக்ட்ரீஷியனா வேலையும் பார்த்திருப்பாரு. திடீர்னு வேலை போயிடும், வேற எந்த ஒரு வேலையும் கிடைக்காது. வீட்டுக்கு வாடகை கூட தர முடியாத நிலைமையில இருப்பாரு. அதனாலதான் இந்த மாதிரி பேய் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கோம். இவர் எலக்ட்ரீஷியன் அப்படின்றதுனால லைட் விட்டு விட்டு எரியறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாரு. வந்த எல்லாரையும் பயம்புத்தி அனுப்பிட்டோம், உங்களை மட்டும் தான் அனுப்ப முடியல, ப்ளீஸ் நாங்க இங்க பேயாவே தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாங்களும் பேயா தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்ப இதுக்கப்புறம் இந்த வீட்டுல 4 பேய் அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. என்ன விட்டுட்டீங்க, அப்ப நான் பேய் இல்லையான்னு ஈரன் கேக்குறாங்க. நீயும் பேய் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஈரன் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. கார்ல இருந்து தான் நம்ம ஈரன் இறங்குறாங்க. ஈரனை பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள போனது யாருன்ற மாதிரி உள்ள பாத்துட்டு இருக்காங்க. உள்ள யார பாக்குறீங்க, என்ன பாருங்கன்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க.
இப்ப ஈரினை பார்த்து இவங்க எல்லாருமே பயத்துல கத்துறாங்க. இதோட காமெடியாவே படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.